இன்றைக்கி சண்டே தான், ஆனாலும் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி நான்வெஜ் எதுவுமே எடுக்கல. ரொம்பவே சிம்பிளாக தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். திங்கக்கிழமை வந்து சித்ரா பௌர்ணமியாக அதுக்கு ஒரு டைம் யாடா வீடு வாசலாம் சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தாங்க நான்வெஜ் எடுக்கல. நேற்று எனக்கு கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜெய்குட்டி தான் சமைச்சான். ஆனால் உண்மையாலுமே எதிர்பார்க்கல. சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே போட்டு போயிடுவான்னு நினச்சேன். ஆனால் பையன் வந்து ஒரு பக்கமாக இருந்து க்ளீன் பண்ணி நீட்டாக பாத்திரத்தெல்லாம் விலக்கி கிச்சன் ரூமை நீட்டாக வச்சுட்டாங்க. ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்டில், ஹெல்ப் பண்ணுறதுல வந்து அவங்க அப்பா மாதிரியே பிள்ளைங்க 2 பேரும் அப்படின்னு. ஆமாங்க, ஏதாச்சும் ஹெல்ப்னு கேட்டால் கண்டிப்பாக 2 பேருமே முடியாதுன்னு சொல்லாமல் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுவும் அவங்க அப்பாவுக்கு செய்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக நான் சொல்லிட்டா உடனே செஞ்சுருவாங்க. ஒரு சில பேர் உங்களுடைய ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, என்னாச்சு உடம்பு சரியான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தாங்க ஃபேஸ் நல்லாயிருக்கும். அகத்தின் அழகு தாங்க முகத்தில் தெரியும். அடிக்கிற வெயிலுக்கும் என்னன்னு தெரியல, வயிறுலாம் கபகபன்னு எரிச்சலுங்க. ஒரே டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு எங்கள் பெரியப்பா ஒருத்தர் வைத்தியம் சொல்லியிருந்தாங்க. வெறும் வயிற்றுல மோரில் வந்து கத்தால குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு. நான் வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி 48 நாள் எடுத்துக்கிட்டேன். அப்படி எடுத்துக்கும் போது உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்துச்சு. எனக்கு எப்பயுமே ஆஸ்பத்திரி ஊசி மாத்திரை மருந்துனா கொஞ்சம் அலர்ஜி தான். வெறும் வயிற்றுல அந்த மோரை குடிச்ச உடனே குளு குளுன்னு இருக்குங்க.